சுனில் எழுந்துரு, காலேஜுக்கு போறதுக்கு டைம் ஆயிடுச்சு. நான் போல, எனக்கு போக வேணாம். சுனில், சுனில். காலேஜோட ஃபர்ஸ்ட் டேல ஆல் தி பெஸ்ட். Binomial distribution can be defined as என்ன யோசிச்சிட்டு இருக்க? வைஃபை பத்தி. சுகுமாரண்ணா, ஒரு பிரச்சனை. என்னடா? அவ என்ன எல்கேஜி பையன் மாதிரி பாக்குறா. அப்போ உங்க 2 பேருக்குள்ள எதுவும் நடக்கலையா? அப்போ வா, இனிமே இந்த விஷயத்துல நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலையேன்னு நினைக்க வேண்டாம். நல்லா கேட்டுக்கோ. முதல்ல நல்ல பிஎஸ்ஓ போட்டு குளிக்கணும்னா நல்ல நுரைய போட்டு நல்லா ரசிச்சு குளிக்கணும். அப்புறம் நம்ம பான்ஸ் போட்டிருக்குல்ல, அது நம்ம உடம்புல லைட்டா அப்படியே உடம்பு பூரா நல்லா பூசி விடணும். பூசுறேன். அப்புறம் சந்தனத்தோட அத்தர் அப்படியே கழுத்துல வச்சு தேய்க்கணும். நல்ல இஸ்திரி போட்ட வெள்ளை சட்டையும் அப்புறம் ஒரு நைஸ் வேஸ்டியும். நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், சட்டையோட முதல் 2 பட்டன் திறந்தே இருக்கணும். ஃபேன் அது ஃபுல் ஸ்பீடில் அப்படியே சுத்தட்டும். இலையில சுத்தி வச்ச நல்ல ஃப்ரெஷ்ஷான மல்லிப்பூ டேபிள்ல எங்கேயாச்சும் வச்சுட்டு நீ அப்படியே தள்ளி நிக்கணும். டோரை திறந்துட்டு அவ வரும்போது அந்த மல்லிப்பூவோடையும் அத்தரோடையும் வாசனை அப்படியே காத்துல நல்லா பரவி இருக்கணும். உன்னோட அந்த நடையும் அந்த பார்வையும் பாரு சுனில். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது நீ பா. ஐ லவ் இட். சுனில், இது உனக்கு தேவையான புக்ஸ், நல்ல படி. ஓகே. உன்னோட காஞ்ச பூவும் பவுடரும். என்னடா செட் ஆகலையா? இல்ல, கடைசி வரைக்கும் நமக்கு இதுதான் கிடைச்சிருக்கு. நான்சி, சுனில் எங்க போற? நான் காலேஜுக்கு போறேன். காலேஜுக்கு இல்லைன்னு எனக்கு தெரியும். நான் அப்புறம் எங்க போவேன்? அதை நீ தான் சொல்லணும். நான்சி கால் பண்ணியிருந்தா. 1 வாரம் ஆச்சாமே காலேஜ் போய். இப்ப என்னதான் உன்னோட பிரச்சனை? புக்ஸ் வாங்கி வச்சு இத்தனை நாள் ஆச்சு, இன்னும் தொட்டு கூட பார்க்கல. உன்னோட விருப்பத்துக்காக தானே காலேஜ்க்கு அனுப்புன. என்ன கேட்டுட்டு தான் காலேஜ் அனுப்புனியா? உன் இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று பண்ணி வச்சுட்டு நீ என்ன கேட்காத. முடியல. அந்த காலேஜில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தான் தெரியும், தெரியுமா? நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறது உன் காசுல வாழ்றேன் தானே. சுமித்ரா, என்ன சுமி பிரச்சனை? இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. ராதா, உட்காருங்க உட்காருங்க. என்ன சுமித்ரா, சுமிக்கு அவ புருஷனுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஓ, அவளே பண்ணிக்கிட்டால, அனுபவிக்கட்டும். அக்கா, என்னோட கல்யாணம் நாங்க தான் ஃபிக்ஸ் பண்ணோம். நல்ல தங்கமான பொண்ணு அவ. அந்த பொண்ணுக்கு இவனை பார்த்ததும் ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுக்கப்புறமா தான் கல்யாணம் பண்ணணும்னு நாங்க முடிவு பண்ணோம்.
எனக்கு சுமியை பத்தி நினைக்கும் போதுதான் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவ எதுக்காக இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தான்னு எனக்கு இன்னும் புரியல. சுமித்ரா, இவனை கொஞ்சம் பாரு, இவனை கொஞ்சம் பாரு. இவனுக்கு என்ன குறை? நல்ல லுக்கு, நல்ல வேலை, அப்புறம் வயசு ஒரு 5-10 முன்ன பின்ன இருக்கும். அப்புறம் என்ன, உங்க 2 பேரையும் அவன் தங்க மாதிரி கவனிச்சிருப்பான். உனக்கு இதுக்கெல்லாம் கொடுத்து வைக்கலன்னு நினைக்கிறேன். இவ எங்கேயோ இருக்கிற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா. சுமிக்கு என்ன வயசாகுது? கொஞ்சம் கூட அறிவு இருக்காதா என்ன? இதோ இங்க பாருங்க. மத்தவங்க பிரச்சனையில தலையிடுற மாதிரி இங்க பண்ண வேண்டாம். சும்மா இருடி. நீ கொஞ்சம் சும்மா இருமா. ஆமா, உங்களோட ஏஜ் தான் இப்ப எனக்கு பிரச்சனை. அதுக்கு என்ன இப்போ? நான் உங்ககிட்ட சொன்னேன் என் பின்னாடி வாங்கன்னு. என்ன சொன்னாலும் ஒரே சிரிப்பு தான். என்னோட இஷ்டம் என்னன்னு இங்க யாருக்குமே தெரியாதுல்ல. போதும் போதும், என் பையனை நீ அவமானப்படுத்தினது. அப்புறம் உனக்கு என்ன வயசு 20 தான் ஆச்சா? எங்கேயோ இருக்கிற ஒரு சின்ன பையனை பேசி நல்லா மயக்கி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு அவனோட வாழ்க்கையும் நீ சேர்த்து தொலைச்சிட்ட. அப்புறம் உனக்கு என் பையன் வயசுனால ஏற்பட்ட கோவமும் வெறுப்பும் அந்த சின்ன பையனுக்கு ஊ மேல தோன்றதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. நீ அனுபவிப்ப, அப்பதான் உனக்கு அது புரியும். சுமித்ரா, நாங்க போறோம், வாடா. தம்பி, இதெல்லாம் நீ அவ்வளவு பெருசா எடுத்துக்காத. இனிமே அவளுக்கு எந்த குறையும் இல்லாம நீ பாத்துக்கோ. எப்பவும் கூடவே இருக்கணும். சுமாரண்ணா, நான் படிக்க முடிவு பண்ணிட்டேன். என்ன சொன்ன? நான் காலேஜ் போக போறேன். இங்க வா. அது ஏன்டா உனக்கு இப்ப அப்படி தோணுச்சு? நான் பிறந்தல இருந்தே போய் தானே சொல்லியிருக்கேன். அது சரிதான். கேளு, ஆ, நான் சுமிக்கிட்ட நிறைய போய் சொல்லியிருக்கேன். இப்போ என்னோட லைஃப்பை தாண்டி சுமியோட லைஃப்பையும் யோசிக்கும் போது எவ்வளோ பிரச்சனை தெரியுமா அவள் வாழ்க்கையில். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைண்ணா. பிரச்சனை இருக்கா? ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நான் முடிவு பண்ணிட்டேன், நான் படிக்க போகிறேன். காரணம் என்னன்னு தெரியுமா? எனக்கு ஒரு ஆசைன்னு சொன்னப்போ அதை நிறைவேற்றுறதுக்காக என்ன படிக்க வச்சாங்க கஷ்டப்பட்டு. ஆனால் நான் மதிக்கல, இல்லை சுத்தமாக மதிக்கல. இனிமே அப்படி கிடையாது. இனிமே நான் அவ கூட மட்டும்தான் நிற்பேன். அதுக்கப்புறம் அவ ஆசைப்பட்டது எல்லாமே நிறைவேற்றி வைப்பேன். அவ எனக்கு கொடுக்குற பாசத்துக்காக ஒரு சின்னதா ஒரு பாசம் திருப்பி கொடுக்க வேணாம்? கொடுக்கணும்ல? கொடுக்கணும். பஞ்சரான என் வாழ்க்கையில பஞ்சர் ஓட்டுறதுக்காக வந்தவ அவ. ஆரம்பிச்சிட்டா. ஏஞ்சி வேலையை பாரு. அவனோட பஞ்சர் கேளுனா, லவ் பத்தி தெரியாதவன். தட்னா படம் வரும்னா நான் எப்பயோ பண்ணிருப்பேனே. இங்க ஒரு கேபிள் கனெக்ஷன் கொடுக்க சொல்லி வருஷம் ஆச்சு. யாருக்கிட்ட சொல்றது? அண்ணா, என்னடா பையா? என்னால காலேஜ்ல அவன் மானமே போச்சு. என் வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு. அவன் எதுக்கு கஷ்டப்படணும்? சுமி, நான் இதை உன்கிட்ட எப்படி சொல்ல போறேன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அவன் நம்மள மாதிரி இல்லைல்ல, அவனுக்கு இன்னும் லைஃப் இருக்குல்ல. சுனிலோட ஃபியூச்சர் பத்தி நாம யோசிக்கணும்ல. இதை பண்ணாம ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் இனிமே எந்த பிரச்சனையும் இல்லாம படம் வந்துடும். போட்டோ, வீடியோ, நீ அம்ச வாய்ஸ் நோட் எல்லாமே இருக்கு. சுனில், எப்படி இருக்கப்பா? ஏன்டா நான் ஃபோன் பண்ணி எடுக்கவே இல்ல? நீ இவ்ளோ பிஸியா இருக்கிறதுக்கு என்ன இருக்கு? சுனில், டேய், உன் அண்ணனோட என்கேஜ்மென்ட் முடிஞ்சது. வந்தவங்க எல்லாம் கேட்டாங்க, உன் தம்பி எங்கன்னு. இங்க பாருடா, நீ இல்லாம நான் இங்க சந்தோஷமாவே இல்லடா.